தீபிகா பண்ண இந்த மோசமான செயல பார்த்து நீங்க எவ்ளோ பேர் கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. என்னதான் இந்த தீபிகாவுக்கு மல்லி மேல கோபம் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, அந்த கோபத்த ஒரு சின்ன குழந்தைங்க மேல யாராச்சும் காட்டுவாங்களா? அவங்க பொண்ணோட வயசு தான் இந்த குழந்தைக்கும் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன மனிதாபிமானம் கூட இல்லாம தான் இந்த தீபிகா நடந்துக்கிறாங்க. இப்ப ஸ்கூல்ல அந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதால தீபிகா அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதுபோல விஜய் மல்லியுமே கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இதுல நமக்கு புரியாத ஒரு ஒரு புதிரா இருக்குது அப்படின்னு சொன்னா, வீட்ல இருந்தே அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸையும், ஷூவையுமே போட்டுட்டு வந்திருக்கலாம். வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்க. அப்ப கூட வீட்ல இருந்து வரப்பவே அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. இந்த டைம் மட்டும் ஏன் அவங்க ஸ்போர்ட்ஸ் ரூம்ல வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க அப்படிங்கிறதே தெரியல. இப்ப தீபிகா அவங்க குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. அதே ரூம்ல வெண்பாவோட ஷூ இருக்குது அப்படிங்கிறதால, அவங்க கிளாஸ் பீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஷூல போட்டு வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில வெண்பா மட்டுமே தனியா அந்த ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாங்க. மல்லியும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நல்லா தான் இருக்கும். மல்லி நான் வரவா? அப்படின்னு மாரி கேட்கிறப்ப, இல்லம்மா நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி இப்ப வெண்பா மட்டுமே தனியா வந்துடுறாங்க. அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் கால்ல குத்துது அப்படிங்கிறதால வெண்பாவால சரியா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. மயக்கம் போட்டு விழுற மாரி அவங்க தடுமாறி போறாங்க. இத விஜய், மல்லி 2 பேருமே பார்க்குறாங்க. கிளாஸ் பீஸ் இருக்குது அப்படிங்கிறதால அங்க இருக்கிற மாஸ்டர் கிட்ட கேட்குறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி அவங்களுமே கைய விரிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தீபிகா தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவு விஜய் மல்லிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தீபிகாவ பொறுத்தவரைக்கும் விஜய் மல்லி தான் அந்த கிளாஸ் பீஸ போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தோல்விய தாங்க முடியாம இது போல சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி அவங்க மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கிறாங்க. யாராவது தன்னோட சொந்த குழந்தையோட ஷூல கிளாஸ் பீஸ போடுவாங்களா? இந்த தீபிகாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.